Hi friends, welcome back to our channel Wonder Clicks. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கூடவே பக்கத்துல இருக்கிற ஆல் ஆப்ஷனும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல வர ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு Xiaomi ப்ராடக்ட்டோட Mi Smart Band 6th வெர்ஷன் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வாங்க இத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாம். நான் இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணதும் எனக்கு இதுல 3 பீசஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கர் டிவைஸ். அதுதான் உங்களுக்கு வந்து சென்டர்ல கொடுத்திருக்கிறது. வித் ரிஸ்ட் பேண்டோட கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் கைடட் மேனுவல். இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ், பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த யூசர் மேனுவல் யூஸ் பண்ணி. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. Mi Band 5th வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது Mi Band 6th வெர்ஷனில் நமக்கு நிறையாவே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ப்ராடக்ட் தாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12.8 grams தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. Mi Smart Band 5th வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது Mi Smart Band 6th வெர்ஷனில் நமக்கு சிஸ்டம் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா பெட்டர் குவாலிட்டிலேயே நமக்கு தந்திருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 3B இம்ப்ரூவ்மெண்ட்ஸோடு வருது. இது ஒரு சைனீஸ் வேரியன்ட் தாங்க. இருந்தாலும் நமக்கு இதில் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்காட்டி நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட கொடுத்துருக்கங்காட்டி நம்மளால இதை வந்து அண்டர் வாட்டரில் 50 meters வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் இன் ஹோல் டைப் ஸ்ட்ராப்போடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிஸ்ட் வாட்ச் மாதிரி நம்ம ரிஸ்ட்டோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை வியர் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 125 mAh வரைக்கும் நமக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Mi Band 6ஓட ஸ்ட்ராப்புமே Mi Band 5க்கும் நம்ம ஆப்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். Mi Band 5ஓட ஸ்ட்ராப்பையும் Mi Band 6க்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோல் டாட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு இதில் வந்து எது டாப் வியூ எது பாட்டம் வியூ எது அப்படின்னு இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் டிவைஸ் ஆன் பண்ணதுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது Mi Band 5th வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டாட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. பட் Mi Band 6th வெர்ஷனில் வந்து கண்ட்ரோல் டாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ளூடூத் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் பேண்டோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா Mi Band 6ல் வந்து 1.56 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது Mi Band 5th வெர்ஷனை விட 50% லார்ஜர் சைஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. Mi Band 5th வெர்ஷனை பார்த்தீங்கன்னா 1.1 inch தான் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்குலர் அமோல்ட் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வைப்ரண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கலாம், நம்ம டிக்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 x 486 பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் ரேஞ்ச் வந்து அப் டு 456 nits வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டலாகவும் ஸ்வைப் பண்ணிக்க முடியும், வெர்டிக்கலாகவும் ஸ்வைப் பண்ணிக்க முடியும். வெர்டிக்கலாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்ம இதோட விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதோட ஆப் டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த Mi Band 6ல் பார்த்துட்டிங்கன்னா அட் அ டைமில் நம்ம 2 விதமான ஆப்ஸ் இல்லாட்டி 2 விதமான விட்ஜெட்ஸை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆனால் Mi Band 5ல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நம்மளால் ஏதாவது ஒரு ஆப் இல்லாட்டி ஒரு விட்ஜெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம மொபைலில் Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் பேண்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் மூலமாக. இதில் இருக்கிற விட்ஜெட்ஸு ஆப்ஸ் எல்லாத்தையுமே Mi ஃபிட்னஸ் ஆப் மூலமாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நம்ம இந்த Mi Band 6ல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் வந்து இருக்கிறங்காட்டி நமக்கு இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்ஸும் வந்து நம்ம செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்பிளேல வந்து நம்ம வாட்ச் டைம் ஃபேஸும் நம்ம மாற்றி வச்சுக்க முடியுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டேட்டஸ், PAI, ஹார்ட் ரேட், SpO2 நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்க முடியும். PAI பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த PAI ஸ்கோரில் வந்து ரெக்கார்ட் ஆகுங்க. இந்த PAI ஸ்கோர் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கிறது வந்து நல்லது. அப்புறம் ஹார்ட் ரேட்டில் வந்து நம்ம ஹார்ட் பீட் ரேட்டை வந்து நம்ம செக் பண்ணி மானிட்டர் பண்ணிக்க முடியுங்க. SpO2வில் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம Mi 6 பேண்ட் இருக்கிற ஒரு நியூவஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். நோட்டிஃபிகேஷன்ஸில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் நோட்ஸில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், ட்ரெட்மில், வாக்கிங் கொடுத்துருக்காங்க, சைக்கிளிங் கொடுத்துருக்காங்க, ஸ்விம்மிங், டான்ஸிங், ஜும்பா டான்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட், வாலிபால், பேஸ்கெட் பால், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸிங், ஸ்ட்ரீட் டான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் நோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலையும் வந்து மானிட்டர் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணக்கூடிய மானிட்டரிங் எக்ஸசைஸ், அதை வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நல்லா பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். அலாரம் டைமிங்ஸும் நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதிலேயே வந்து வெதர் மானிட்டரிங்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. வெதர் ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம ஏரியாவில் கரண்ட்டாக இப்போ என்ன வெதர் இருக்குது அப்படிங்கிறத வெதர் ஆப்ஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதிலேயே பார்த்திங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரீத்திங் கொடுத்துருக்காங்க, சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம டே டு டே ரெகுலர் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரிமைண்டர்ஸும் நம்ம அதில் செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி நம்ம இதில் கேட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேமரா ஆப்ஷனும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற கேமராவும் ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இதிலே பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு கிளாக் டைமிங்ஸும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இது இல்லாமல் அடிஷ்னலாக இதில் நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டிஸ்பிளே, டு நாட் டிஸ்டர்ப், பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாங்க, ரீபூட் பண்ணிக்கலாம், அபவுட் த டிவைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட்டிங்ஸில் வந்து இந்த நம்ம டிவைஸோட ஹிஸ்ட்ரி, நம்ம டிவைஸோட ஃபீச்சர்ஸு, கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து வேக்கப் கால் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஆட்டோ ஸ்க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷன் இருக்கும், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்கும், டைமர் கொடுத்துருக்காங்க. டைமர்லேயே நம்ம வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைலண்ட் மோடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸாக மோர் ஆப்ஷனில் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷனை நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்மார்ட் பேண்ட் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே எல்லா விஜெட்ஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷனையும் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷனில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட விஜெட்ஸு, அப்ளிகேஷன்ஸு, உங்களோட டெய்லி டே டு டே ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் பேண்டில் பார்க்குற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு Mi ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
எம்ஐ ஃபிட்னஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நார்மலாக வந்து எம்ஐ ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கனாலே நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு எம்ஐ ஃபிட்னஸ் ஆப் அப்படின்னு வந்து உங்களுக்கு வரும், ஹை ரேட்டிங்கில் வரும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் பேண்டஸ் இருக்கிற ஸ்டேட்டஸ், PA ஆப்ஷனு, இன் ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப்பு, ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி, இந்த ஸ்ட்ரெஸ், ப்ரீத்திங் சைக்கிள்ஸ்னு இதில் காமிக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே எம்ஐ ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு வியூ ஆகும். அதுலேயும் நீங்கள் இது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ எம்ஐ ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்கள் மொபைலில் வந்து எம்ஐ ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கும். இதுலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, உங்களுக்கு அதில் ஸ்ட்ரெஸ் லெவல், அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் உங்களுக்கு வியூ ஆகுது. வேர்ல்ட் கிளாக்கு, டைம்ஸு, ஈவெண்ட்ஸு, உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின் நம்பர், லாக் ஸ்க்ரீனு, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டாண்டிங் ஈவெண்ட்ஸு, அலாரம், வெதரு, வேர்ல்ட் கிளாக்கு, கேமரா, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதுலேயும் காமிக்குது. இதுலேயே அப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமராவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பேட்ரி பேக்கப் பார்த்துட்டிங்கன்னா இந்த எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 6ல் வந்து பேட்ரி பேக்கப் வந்து அப் டு 125 MHz வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 2 வீக்ஸ், அதாவது 14 days வரைக்கும் பேட்டரி ஸ்டாண்டப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த ப்ராடக்ட்டை லாங் டர்மாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணால், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பேட்டரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் பேட்டரி சஸ்டைனபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்லி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் பேட்டரி கிடைக்கும். நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டு ஒன் வீக் வரைக்கும் தான் உங்களுக்கு பேட்டரி வந்து சஸ்டெயின் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 2800 rupeesலேருந்து 3000 rupees வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2800 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.